மைவி3 தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் பற்றின புது அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட் நிறுவனத்தோட ஒரு தகவல் வீடியோ மட்டும் தாங்க. அதாவது இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். சோஷியல் மீடியாவில் பேசப்படுற விஷயங்கள் உண்மையா இல்லை பொய்யா, அண்ட் இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இயராக இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸோட கேஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படா கேஸ் முடியும், இதில் நமக்கு எப்போதான் ஒரு விடிவு காலம் வரும், ஸோ இந்த மாதிரி எல்லா பேருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதாங்க இந்த மைவி3 ஆட்ஸோட கேஸ் டிஸ்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி எப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க, எம்டி சார் எப்போ தான் பேசுவாங்க, ஒஃபிஷியலாக அவங்க ஏதாச்சும் அப்டேட் சொல்லியிருக்காங்களா. ஸோ இது தாங்க எல்லாருமே சர்ச் பண்ணக்கூடிய, எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சோஷியல் மீடியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாலையுமே போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி யாருமே போகிற போக்கில் எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க. பட் இப்போ இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பற்றி ஒரு பேசப்படும் விஷயமா மாறிடுச்சு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை நம்பி தான் இருக்காங்க. பிகாஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எம்டி பெயில் அப்டேட், அதுக்கப்புறம் 72 டைரக்டர்ஸ்க்கும் பெயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ரிலாக்ஸேஷனுக்கு பெயில் அப்டேட், அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. உங்க எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய விதமான தடைகள் வந்துட்டே இருந்துச்சு. பட் அந்த தடைகளையும் தாண்டி இப்போ கேஸும் முடிஞ்சிருக்கு. கொஞ்சமா படிப்படியாக இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் தொடங்குறதுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. லாஸ்டா மைவி3 ஆட்ஸ் ரிலேட்டடா கொடுத்த கேஸ் எல்லாமே அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி மறுபடியும் ரீஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லதே நடக்கும், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், நான் இன்னும் இந்த மைவி3 ஆட்ஸை நம்புகிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, பிகாஸ் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தான் நடந்துட்டுருக்கு, ஸோ மறுபடியும் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. நிறைய பேர் மைவி3 ஆட்ஸ் கம்பெனி மறுபடியும் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இதை நம்பி தான் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு தரப்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இழந்திருந்த டைம்ல மீண்டும் நம்பிக்கை தர வகையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எம்டி சார் ஆடியோ காலாகவோ இல்ல வீடியோ ரெக்கார்டிங் மூலியமாகவோ இல்ல நேரடியாகவோ பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் கூடிய விரைவில் பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. பட் எம்டி சார் பேசினா மட்டும்தான் இதற்கான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொரு தகவலும் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, சப்போஸ் எம்டி சார் பேச போறாரு அப்படின்னா அது எப்போ பேசுவார் அப்படின்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மறுபடியும் செயல்படும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா, இந்த கம்பெனி மறுபடியும் ரீஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல பேசுவார் அப்படின்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. பட் தெரியலங்க, மேபி கம்பெனி ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் பேசலாம், இல்ல கம்பெனி ரீஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியும் பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க.
இந்த கம்பெனி வந்து சீக்கிரம் வருமா, சீக்கிரம் ரீஓப்பன் ஆகுமா அப்படின்னு தான் எல்லா பேருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி ரீஓப்பன் பற்றி ஏதாச்சும் புதிய தகவல் வருது அப்படின்னா, இதோட அப்டேட் பற்றி ஏதாச்சும் தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.